दशकं 1 ரெண்டாவது ஸ்லோகம். एवं दुर्लभ्य वस्तुन् यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत् तन्वा वाचा धिया वा भजति बत जन क्षुद्रतैव स्फुटेयम् एते तावद्भयं तु स्थिरतरमनसा विश्वपीडापहत्यै निःशेषात्मानमेनं குருபவனபுராதீஷமேவாஸ்ரயாமக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா, மிக உயர்ந்த ஒளி வீசக்கூடிய பகவான் கண்ணெதிரே தெரிகிறார் இல்லையா? அப்படி எளிதாக நமக்கு தெரியும் போது அதை விட்டுட்டு இந்த உலக விஷயங்களை நாடுகிறார்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். அந்த உலக விஷயங்களை விட்டுட்டு பகவானையே வழிபடுவோம் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தை அவர் தெரிவிக்கிறார். அதாவது கிடைத்தற்கரிய கண்கண்ட தெய்வமாக கண்ணெதிரே குருவாயூரப்பன் எப்படி ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கும்போது அதை விட்டுட்டு உலக மக்கள் என்ன பண்ணுறா, மனத்தாலும் மெய்யாலும் வாக்காலும் மற்ற உலக விஷயங்களில் நாடு செல்கின்றனரே ஐயோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இப்படி தாழ்ந்த விஷயங்களில் செல்லலாமா அப்படின்னு வருத்தப்படுறார். அப்புறம் பகவான்கிட்ட சொல்கிறார், குருவாயூரப்பா, ஆனால் உன்னோட அனுகிரகத்தால் நாங்கள்லாம் ரொம்ப உறுதியான மனதோட உன்னையே ஆட்சி செய்கின்றோம். இந்த உலகில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் எங்களுக்கு நீங்க வேண்டும் என்பதற்காக எல்லாருடைய ஜீவாத்மாக்குள்ளேயும் அந்தராத்மையாக நீ இருக்கிறாயே, அப்படிப்பட்ட குருவாயூரப்பனையே நாங்கள் ஆசிரியக்கிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார்.